அவனுக்கு எதுனா சூடு சொரணை எதுனா இருக்குதா, நீங்க பாட்டுக்கு பேசுறீங்களா, நான் பாட்டுக்கு நான் பண்றேன், அந்த ஆட்டிடியூட்ல தான் அவன் தெனாவட்டில் இருக்கான். ஓகே, நீ பப்ளிக் லைஃப்க்கு வர, உன் குடும்பத்தை நீ விட்டு போட்டு எல்லாத்துக்குமே தெரியுது, நீ த்ரிஷாவோட ஆடிட்டு இருக்கிற, கீர்த்தி சுரேஷோட ஆடிட்டு இருக்கிற, ஊர் உள்ளுமே இண்டஸ்ட்ரிக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். நீ பார்ட்டிஸ் வைக்கும் போது நிறைய பேர் உன்னோட எல்லாமே எடுத்திருக்காங்க. நீ வந்து அன்னைக்கே மாநாடு பண்ணி அன்னைக்கே நீ வந்து அந்த கேரவேன்ல நீங்களாம் ஆட்டம் போட்டிருக்கீங்க. இதெல்லாம் தெரியாமையா இருக்கு. அப்ப வந்து அவங்களுக்கு மக்களோட ஒப்பீனியனை பத்தி அவங்க தேர் நாட் பாதர்ட். அவங்களுக்கு வந்து மக்கள் என்ன நினைக்க போறாங்க, ஏன்னா மக்கள் முட்டாள் வந்து ஓட் போடுவாங்க, ஏன்னா ஆஹான் சினிமாக்காரங்கன்னு பார்த்து ஓட் போடுவாங்க. அந்த ஒரு தெனாவெட்டு நினைப்பு அந்த காலம் எல்லாம் மாறிடுச்சு இப்போ. ஓகே, ஸோ ஈஸ் திங்கிங் தட் தான் வந்து ஜெயிச்சு தான் சிஎம் ஆக போறான்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கான். பட் அது நடக்குமா சொல்றது காலம் பதில் சொல்லும். நடிகைகளோட மோகத்தினால குடும்பத்தை விட்டுட்டாரா விஜய் அவர்கள் அப்படின்ற ஒரு விமர்சனங்கள் வரிசையா வந்து இல்ல இல்ல வைக்க பாருங்க, நான் நிறைய சொல்லியிருக்கேன். விஜயும் விஜய் அப்பாவுமே அந்த காலத்துல அவங்க 2 பேரும் பொம்பளை பொறுக்கிங்க. சினிமால இருக்கும் போதே சினிமால இருக்கும் போதே பொம்பளை 2 அப்பனும் மகனுமே ஒரே பொண்ணுகிட்ட போய் இது செய்வாங்க. இது வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க, ரொம்ப சென்சார் போர்டுல ஒரு பெரிய மெம்பரா இருந்தவங்க. அவங்களே என்கிட்ட எவ்வளோ தடவை சொல்லிருக்காங்க, 2 பேரும் பொம்பளை பொறுக்கிக்கிட்டா 2மே ஒரே பொண்ணுகிட்ட போய் படுக்கும் சொல்லி அசிங்கம். இதெல்லாம் அசிங்கம் நம்மளுக்கு பேசுறதுக்கு. ஆனா மக்களுக்கு தெரியணும், ஏன்னா நம்ம இப்படி வாய் மூடிட்டே இருந்தோம்னா மக்களுக்கும் தெரியணும் என்ன நடக்குதுன்னு சொல்லி. விஜயோட ஆரம்ப கால சினிமா அவன் முதல்ல இருந்தே ஒரு பொம்பளை பொறுக்கி பிளஸ் ஒரு கஞ்ச பையன் கடை. ஓகே, ஐயல் இப்போ வந்து என்ன பெரிய தானம் தர்மம் பண்ணா, எவ்வளவு நாளா நீ தானம், நீ